சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான தகவல்களெல்லாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஒரே வாரம் சுகர் குறைஞ்சிரும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மருத்துவத்தை நீங்களே குடிச்சா எப்படி? அவர் சுகர் இருக்குல்ல. இதில் பார்த்தோம்னா கசப்பு அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது சிறு இனிக்கிற மாதிரி, அதாவது லைட்டாக இனிக்கிற மாதிரியும், குடிச்சிக்கிட்டே இப்போ நம்ம ஒரு ஜூஸ் விருப்பப்பட்டு குடிச்சா எப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்குது. முள்ளில்லா சப்பாத்தி கல்லி முட்டை பொடி மாசு ஓட்டினியும் பைபரையும் ஒன்றா சப்பாத்தி கிளி கிரில்லுண்ணா. அப்படியா? சாப்பாடு வேட்டை சப்பாத்தி வேட்டை தான். வாழைப்பூவில் முட்டை போட்டால் பொரிச்சா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட் சூப்பராக மாதிரி அருமையாக இருக்குண்ணா. சூப்பர் பக்காவாக இருக்குண்ணா. இன்னைக்கும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பெரம்பலூர்ல கீழக்கணவாயில தான் இருக்கிறோம். இன்னைக்கும் காணொலியில் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புதைக்கப்பட்டதெல்லாம் விதைக்கப்பட்டுள்ளது. இயற்கையான உணவை உண்ணி வாழ்வது வாழ்க்கையின் வரலாறு ஆகும்னா. உண்டு வாழ்வது உண்ணி இல்லை, உண்ணினா ஒட்டிக்கிட்டு வாழ்றது. சொல்லுங்க. நேற்றுக்கு இந்த சப்பாத்தி கல்லியை பற்றி உங்களுக்கு தகவல்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லில் முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில தான் காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்டா தம்பி, ஏன் தெரியுங்களா, இவங்க ஊர்ல எல்லாம் பார்த்தோன்னீங்களா இந்த சப்பாத்தி கல்லி பார்த்துட்டாங்கன்னா அதுல பேர் வந்துடும். அந்த ஞாபகம் அதுக்கு தான் அவர் பயன்படுத்துவார். சப்பாத்தி கல்லியில் தான் காதல் பண்ணுவாரு. நடுவில் ஒரு ஹார்ட் போட்டு அதுல ஒரு அம்பு விடுவாராம். ஏற்கனவே அதுல 1000 முள்ளு இருக்கும். எருக்கங்கல்லியில் எழுதுவாங்களா இல்லை இந்த சப்பாத்தி கல்லியில்? அதுல எழுதுவாங்க. அதுல எழுதுனா ரொம்ப காலம் அழியாத இருக்கும். எதுல? அந்த எருக்கங்கல்லி. இதுல எழுதுனா சதை மூடிடும். அப்போ நீங்க இதுல தான் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே போலதாங்க நேற்று சப்பாத்தி கல்லியை வச்சு ஒரு அருமையான தொக்கு செஞ்சோம், நாங்கள் ருசிச்சோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு காணொலி என்ன காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதே சப்பாத்தி கல்லியை வச்சு முள்ளில்லா சப்பாத்தி கல்லி முட்டை பொடி மாசு. சப்பாத்தி கல்லியோட முட்டை சேகரன்றீங்களா மாஸ்டர்? உடம்புக்கு எதுவும் ஆயிடாதா? புரோட்டீனையும் பைபரையும் ஒன்றா சேர்க்குறீங்களா? ஃபைபர். புரோட்டீனையும் பைபரையும் ஒன்றா பயப்படாதா, நீ பேஸ்ட் ஆகு. இந்த சப்பாத்தி கல்லியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுரேஷ் அண்ணன்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, அசைவமும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இந்த முள் இல்லாத சப்பாத்தி கல்லி முட்டை பொடி மாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. முக்கியமாக சொல்லலாம், சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான தகவல்களெல்லாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல்லியை எப்படியெல்லாம் வாங்கலாம், நம்ம சுரேஷன்ட்ட இந்த சப்பாத்தி கல்லியை வச்சு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாரு, அதோட விலைகள், இது எல்லாமே இந்த காணொலியில் இருக்குங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் நிறைந்த முள்ளில்லா சப்பாத்தி கல்லியோட பயன்கள் உங்களுக்கு தெரியணும். நோபல் கேட்டஸ் எக் பவுடர் மாஸ். பவுடர் மாஸ் மாசா சொல்லிட்டப்பா. இது வந்து முள்ளில்லா சப்பாத்தி கல்லி பொடி. இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தும்? இது ஃபைபருக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டாக்டர் போனேன், சுகரை குறைக்கணும் சார், என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நீங்கள் முதல்ல காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. 3 வேளையும் முதல்ல காய்கறி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடுங்கிறாரு. காய்கறி வந்து நிறையா சாப்பிட சொல்கிறாரு. இவ்வளோ 200 கிராம் காய்கறிலாம் சாப்பிட சொல்கிறேன். நம்ம காய்கறி சமைக்க நேரம் இல்லை, சமைக்கவே முடியாது, அவ்வளோ சாப்பிடவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, காய்கறியில் என்ன இருக்குது, ஏன் சார் அது ஃபைபர் அதிகமாக இருக்குது, அதாவது காய்கறி சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சுகர் குறையும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணால் அவங்களால சாப்பிட முடியல, காய்கறி அவ்வளோக்கு எடுத்துக்க முடியாது நம்மளால். அதனால் வந்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த சப்பாத்தி களி எடுத்துக்கிறோம் பவுட்ரு. இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. சும்மா தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இப்படியே தண்ணியில் வந்து அப்படியே சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ போட்டு இந்த மாதிரி ஒரு கலக்கி குடிச்சிட்டா போதும். முள்ளில்லாத சப்பாத்தி கல்லி பவுடர் 8 கிராம் நார்ச்சத்து இருக்குங்க. 8 கிராம் இல்லை, ஒரு 6 to 8 கிராம் சொல்கிறாங்க இருக்குது. பொடியும் நீங்கள் மக்கள் கொடுக்குறீங்க? அந்த மக்களுக்கு பொடி கொடுக்குறேன். 1 கிலோ வந்து 7000 ரூபாய் பொடி. 1 கிலோ 7000 ரூபாய். நான் வந்து 20 கிலோ சப்பாத்தி களி இருக்குது பார்த்தீங்களா, 20 கிலோ சப்பாத்தி களியை நான் வந்து காய வச்சு போட்டால் தான் எனக்கு 1 கிலோ கிடைக்குது. 50 சப்பாத்தியை உடச்சி காய போட்டு நான் போட்டால் தான் எனக்கு 1 கிலோ கிடைக்குது. நான் வந்து காய்கிற மிஷின் வச்சுருக்கோம், டீஹைட்ரேட் மிஷின் வச்சுருக்கோம், கரண்ட் மிஷினை. அந்த மிஷினில் காய வச்சிடுறோம். வெயிலில் காய வச்சா ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாள் ஃபுல்லாக மிஷினில் போட்டோம்னா காஞ்சிடுது. ஒரு நாளில் காய வச்சு நாங்கள் மிஷினில் கொடுத்தே ஒரு நாளாக. அப்போ சூரிய வெளியில் வச்சோம்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 7000 அந்த பொடி விற்கிறாங்க. இந்த மருத்துவத்தை நீங்களே குடிச்சா எப்படி? அவர் சுகர் இருக்குல்ல. ப்ரோட்டீன் பவுடர் எதுக்கு எடுக்கிறோம், நீங்கள் வந்து சிக்கன் மட்டன்லாம் வந்து
சிக்கன் மட்டனில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன் மட்டன் அதிகமாக எடுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு ஜிம்முக்கு போகிறாங்க. அதேமாதிரி வந்து சிக்கன் மட்டன் கம்மியாக சாப்பிட்றாங்க, அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி காய்கறி வந்து என்னால் அதிகமாக சாப்பிட முடியல, எடுத்துக்கொள்ள நேரம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபைபர் பவுடர் நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்போ அந்த ஃபைபர் பவுடர் அதிகமாக இதில் இருக்குது. பிபி கண்ட்ரோல் ஆகுது உங்களுக்கு, ஹார்ட்டு கண்ட்ரோல் ஆகுது உங்களுக்கு, அப்புறம் ஃபேட்டி லிவர் உங்களுக்கு சரியாகுது. வீடியோக்காக எதுவுமே சொல்ல கிடையாது, இது வந்து உண்மை எல்லாமே. எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணுங்கள். நோப்பல், இது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நோப்பல் கேக்டஸ், தமிழில் வந்து சப்பாத்தி கல்லி, இங்கிலீஷில் வந்து நோப்பல் கேக்டஸ். கூகுளில் வந்து சப்பாத்தி கல்லி போட்டால் உங்களுக்கு அதிகமாக தகவல் வராது. நோப்பல் கேக்டஸ், NOPALCACTS கேக்டஸ். நோப்பல் கேக்டஸ் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த முள்ள சப்பாத்திகளை பற்றி உங்களுக்கு நிறையா தகவல் வரும். அப்புறம் வந்து பிரிக்லி பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது போட்டால் உங்களுக்கு நிறையா தகவல் வரும் உங்களுக்கு இதை பற்றி. குழந்தைகள்லாம் தரலாம். குழந்தைகள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் தரணும் உங்களுக்கு. ரொம்ப குழந்தைங்கன்னா நான் அது ஒரு 8 வயசு மேலே போனால் அந்த மாதிரி கொடுக்கலாம். என் பையனுக்கு நான் தினமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பையனுக்கு எத்தனை வந்து 16 வயசு எனக்கு. சரி, இது ஃபைபர் தானே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தரணும், 5 கிராம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக. நம்ம பெரியவங்க வந்து 10 கிராம் சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு. உண்மையிலேயே இந்த மூலிகை மருந்தெல்லாம் குடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பயப்படுறத பார்த்தோம்னா கசப்பு தன்மை. இதில் பார்த்தோம்னா கசப்பு அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது சிறு இனிக்கிற மாதிரி, அதாவது லைட்டாக இனிக்கிற மாதிரியும், குடிச்சிக்கிட்டே இப்போ நம்ம ஒரு ஜூஸ் விருப்பப்பட்டு குடித்தா எப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்குங்க. நான் குடிச்சே தெரிஞ்சுக்கிறேங்க, நீ சொல்லி கண்டிப்பாக காலி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், பவுடர் வச்சு இந்த சப்பாத்தி மாவு பிசைறாங்க இல்லையா, சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த பவுடரை சப்பாத்தி மாவில் ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை போட்டோன்னா சப்பாத்தி மாவு ஃபைபர் சப்பாத்தி மாவு ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே பாருங்கள் மார்க்கெட்டில் எல்லா கோதுமை மாவில் சப்பாத்தி இது சப்பாத்தி மாவு பிசையும் இதை பிசைஞ்சிக்கிறேன். நான் வந்து இதையும் பிசைஞ்சிக்குவேன். சப்போஸ் நான் வந்து அந்த சப்பாத்தியை மிக்ஸியில் அரைச்சி கூட நான் போட்டுக்குவேன். எல்லா டைமில் இதையும் போட்டுக்கலாம். அப்போ ஃபைபர் சப்பாத்தி ஆச்சு. இப்போ மார்க்கெட்டில் பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பாருங்கள் ஃபைபர்னு போடுவாங்க. பிஸ்கட் பாக்கெட் இருந்தாலும் ஃபைபர் ப்ளஸ் ஃபைபர் இவ்வளோ இருக்குன்னு போடுறாங்க இல்லையா. ஸோ ஃபைபர் தான் இப்போ அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நான் வீட்டில் நான் என்ன பண்ணேன், சப்பாத்தி மாவு பிசையும்போது இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். இப்போ ஃபைபர் சப்பாத்தி ஆயிடுச்சு. நான் தண்ணியில் குடிச்சிக்கிறேன் நான். ஸோ எதை செஞ்சாலும் இந்த பவுடர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைபராக மாறிடும். இதோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கா? நம்ம கிராமத்து சைடு வந்து கூழ் வச்சு விற்பாங்க. அந்த கூழ் குடிக்கும்போது, அதாவது கூழில் தண்ணி விட்ட கூழ் இருக்கும். கூழ் பத்தலைன்னா வீட்டிலே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி விட்டு குடிப்போம். அதை குடித்தா என்ன ஃப்ளேவர் வருதோ அதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே மாற்றம் இல்லை, கசப்பு இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. இதில் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்லாம், பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், க்ரீன் ஆப்பிள். சுகர் இல்லாதவங்க எதனா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க வந்து க்ரீன் ஆப்பிள் அது மட்டும் நீங்கள் வந்து, இல்லைன்னா லெமன் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அடித்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி சுகர் பேஷண்ட் காலையில் சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா சுகர் வந்து 100% குறைஞ்சிரும். ஆனால் இதை சாப்பிட்டா மாத்திரை சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா லோ சுகர் ஆயிரும் உங்களுக்கு. ஆங்கில மருந்து எடுத்துக்கலாம். ஆமாம், டேப்லெட் சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட் டேப்லெட் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த டேப்லெட் சாப்பிடாம தான் சாப்பிட்ணும். இதையும் டேப்லெட்டும் போட்டிங்கன்னா சுகர் வந்து லோவாக போயிடும் உங்களுக்கு, ரொம்ப லோவாகிடும். முக்கியமாக வந்து இது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் சுகர் கண்ட்ரோலுக்கு. சுகர் கண்ட்ரோல் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரம் செரிக்காது, லேட்டாக செரிக்கும். லேட்டாக சுகர் ஸ்லோவாகிடும். உடனே ஒரே வாரம் சுகர் குறைஞ்சிரும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, உண்மையிலே எல்லாருமே வந்து அந்த ஆவரம்பு, கொய்யாப்பழம் எல்லாம் சாப்பிட்டா சுகர் குறையும் சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து சுகர் உடனே குறைஞ்சிரும், லோ சுகர் ஆயிரும். சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம ஆளுங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி பதில் சொன்னீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நானும் விவசாயி தான். எங்கள் ஊரில் வந்து மண்ணெல்லாம் நல்ல வளம், போட்ட விதை அப்படியே முளைக்கும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கல் கரடு முரடாக இருக்கு. இதுக்கு தகுந்த விவசாயம் நீங்கள் இங்கே பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்கள் கொண்டு போய் இந்த விவசாயத்தை அங்கே பண்ணால் அங்கே எடுக்கிற லாபம் இதில் பார்க்கலாமா? வெங்காயம் வைக்கிற மண்ணில் வந்து இதை வைக்கலாமான்னு கேட்குறீங்க. அந்த லாபம் தருமாங்கிறத கொஞ்சம் லாபம் கம்மி தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆகும். இந்த விளைச்சல் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் வரைக்கும் விவசாயம் வந்து வருமானம் பார்க்காம இருந்தால் கஷ்டமாக போயிடும். ஒரு வெங்காயம் விளையிற பூமி, நல்ல வளமான பூமியில் போட்டிங்கன்னா விளைச்சல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். சீக்கிரம் வரும், நல்லா வளமாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஆனால் இது வந்து முக்கியமாக சப்பாத்தி களி வந்து வருமானம் தரக்கூடியது எப்படின்னு சொல்ல வரோன்னா, ஒரு வறண்ட பூமி, எதுக்குமே ஆகாத நிலத்தில் இதை பயிர் பண்ணி நீங்கள் அதை லாபம் சம்பாதிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் தான் வந்து சப்பாத்தி களி வந்து உங்களுக்கு நன்மை தருது உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் முப்போகம் நெல் விளையுது அங்கே போய் பண்ணால் அது ஈக்குவலாக வருமானம் பார்க்க முடியுமாங்கிறது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது. இது வந்து உரம் வந்து தேவையில்லை. நாங்கள் வந்து எரு தான் போடுறோம். எரு தான் போடுறோம். இயற்கை முறையில் தான் வளர்க்குறோம். ஏன்னா வந்து இது வந்து சாப்பிட்ற பொருள் வந்து சரி வேர் வந்து மேலாப்பில் தான் இருக்கும். நீங்கள் உரம்லாம் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பாய்சனாக அது நம்ம ஆர்கானிக்காக இருக்காது. இது வந்து சாப்பிட்ற பொருள் இல்லையா, சுகருக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து நாங்கள் இது ரொம்ப தேவையே கிடையாது. எரு போட்டாவே போதும், அதிலே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் போட்டது நாங்கள் எருவே போட்டதில்லை.
இது வரைக்கும் உரமும் போட்டதில்லை, எருவும் போட்டதில்லை. தானாக இதுக்கு முன்னாடி இந்த வயலில் வெங்காயம் வச்சுருந்தோம், அந்த சத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியே தேவையில்லைன்றீங்க, அப்புறம் ஏன் நான் சொட்டு நீர் பாசனம் பைப் போட்டிருக்கேன்? சொட்டு நீர் போட்டால் உங்களுக்கு விளைச்சல் அதிகமாக வரும். ஓகேங்களா? இப்போ சீசனாக இருக்கலாம். நீங்கள் தண்ணி பாய்ச்சல் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி பாய்ச்சலாம் நல்லா ஊக்கமாக வரும் உங்களுக்கு, வெயிட் அதிகமாக வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நீங்கள் உங்களுக்கு தண்ணி வசதி இருந்தால் நீங்கள் தண்ணி பாய்ச்சிங்க. இப்போ பாருங்கள், இப்போ எங்கள் பெரம்பலூர் மாவட்டம் நாங்கள் இப்போ எல்னினா வந்துருச்சு, வறட்சி மாவட்டம் வந்தாங்க, மழையே பெய்யல. ஒரு மாதம் தண்ணி பாய்ச்ச எல்லாம் பாருங்கள் பசுமையாக இருக்குது பாருங்கள். அந்த இடம்லாம் பாருங்கள் இப்படி காஞ்சு போயிருக்கு. ஸோ இது பசுமையாக இருக்குது உங்களுக்கு. சரி, மாட்டுக்கு போடலான்றீங்களா? ஆமாம், இதை மாட்டுக்கு போடலன்னா அப்படியே வெட்டி போடுறதா இல்லை? இது ஆமாம், மாடு இப்படியே சாப்பிடாது. ரொம்ப பிஞ்சாக இருந்தால் அப்படியே சாப்பிட்ரும். கொஞ்சம் முத்தனாக இருந்தால் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். 4 முன்னே நறுக்கி நீங்கள் மற்ற தீவனத்தோடு நீங்கள் கலந்தும் போட்டுக்கலாம். இப்போ இது ஆடு சாப்பிடுன்றீங்களா? ஆடு மாடு இது வேலியே இல்லாமல் இருக்குது, வந்து சாப்பிட்றதுங்களா? இது ஆடு மாடு அப்படியே கிடைக்காது. இப்போ இந்த ஊர் ஆடு மாடுலாம் தெரியாது, இது என்னன்னு தெரியாது. அது கண்டுக்காமல் போயிடும் உங்களுக்கு. கண்டுக்காமலே போயிடுவா? கண்டுக்காமலே போயிடுது. அது பார்த்து சப்பாத்தி, பழைய சப்பாத்தியோட பக்கம் இருக்குல்ல. இப்போ ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க. இப்போ எங்கள் பக்கத்து கட்டுக்காரெல்லாம் ஆட்டை விட்டு மேய்க்கிறாங்க. ஆடு இருக்குது, பிள்ளை மட்டும் தான் மேய்ஞ்சிட்டு போகும். இதுக்கு தொடாது, வெட்டி போடாம மட்டும் தான் சாப்பிடும். அதை வந்து ஓப்பன் பண்ணாதான் அதோட வாசனைக்கு சாப்பிட ஆரம்பிக்கும். ஆடு அப்படி சாப்பிடல அப்படின்னா அது தீவனத்தோட கலந்து கொடுங்க, சாப்பிடும். உடம்பு நல்லது. இல்லை, இப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த வறட்சியான இடம் இருக்குது. நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு நிற்கிறதுக்கே இடம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்ட நெரிசல் அதிகம். இப்போ சிட்டியில் உள்ளவங்களும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இப்போ சிட்டியில் எல்லாருமே இப்போ மாடி தோட்டம் வளர்க்குறாங்க. இப்போ அவங்க எல்லாமே மூலிகை பயிர் வளர்க்குறாங்க. இப்போ அந்த வர அந்த சூத்துக்கத்தெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? சூத்துக்கத்தலை வளர்ச்சி அதுலேருந்து நம்ம சாப்பிட்றாங்க, முடிக்கு போட்டுக்கிறாங்க, மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதே போல் மாடி தோட்டம் வளர்க்குறாங்க. வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வந்து இது அப்படியே நட்டு வச்சா போதும். இங்கே சின்ன தொட்டியில் நட்டு வச்சா போதும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வீட்டில் நீங்கள் பூச்செடி மாதிரி கூட நீங்கள் அப்படியே வளர்த்துட்டே இருக்கலாம். இந்த உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, முள் கிடையாது இல்லையா? உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நேர்முக உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகும். ரெண்டாவது, இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இதோட விலைகள் என்ன? விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சப்பாத்திகள் நாங்கள் வந்து விற்பனைக்காக வந்து லெதர் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா 60 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அதேமாதிரி வந்து நடவு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்திகள் நான் 100 ரூபான்னு கொடுக்குறோம். ஒன்று இப்போ நாங்கள் விளைச்சல் கம்மியாக இருக்காங்க, 1 கிலோ ஒரு பீஸ் 100 ரூபான்னு கொடுக்குறோம். நடுறதுக்கு ஒரு பீஸ் 100 ரூபான்னு தரோம். நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 ரூபா அந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி தருவோம். இப்போ நாங்கள் 2026 பேசிகிட்டு இருக்கோமா? இது இப்போ வந்து நாங்கள் வந்து 100 ரூபா, நீங்கள் 27 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 உங்களுக்கு விளைச்சல் நிறையா வந்த பிறகு கம்மி பண்ணிடுவோம். ரெண்டாவது, இப்போ பயன்படுத்துறது கேட்கும்போது நீங்கள் வந்து இப்போ 1 கிலோ வேணும், எங்களுக்கு 2 கிலோ வேணும், நாங்கள் வந்து இதை சாப்பிடுவோம், நாங்கள் வந்து இதையும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாமே மூஞ்சில் தேய்ச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதையும் அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன விலை சொல்கிறீங்க? கொரியருக்கு எப்படி? கொரியர் சார்ஜ் தனியாக வரும், உங்களுக்கு கட்டி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஒரு இப்போதைக்கு நாங்கள் 1 கிலோவுக்கு வந்து நாங்கள் 100 ரூபா தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து எதுக்குன்னா பயன்படுத்திக்கலாம். 1 கிலோ 100 ரூபான்னு வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு எங்களுக்கு விளைச்சல் கம்மி. இது வந்து நம்ம நாள்பட்ட பயிர் இல்லையா? அதனால விளைச்சல் கம்மி. அதான் விளைச்சலை பொறுத்து நாங்கள் வந்து விலைகள் நாங்கள் கொடுப்போம். அதிகமாக இருந்துச்சுன்னா 30 ரூபா கூட கொடுப்பீங்க? ஆமாம், அதிகமாக இருந்துச்சுன்னா 30 ரூபா கூட கொடுப்போம். கம்மியாக விளைச்சல் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி நாங்கள் விளைச்சலை பொறுத்து நாங்கள் ரேட்டு கொடுப்போம். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்றை வாங்கி நட்டு வச்சாலே போதும். நீங்கள் அதுலேருந்து கடை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் அதுலேருந்து 3 முளைச்சி வந்துடும். 3 மாதத்தில் வந்துடும். அப்புறம் 3 மாதத்தில் அதுக்கு மேலே 3 வந்து 6 ஆயிரும். அது மாதிரி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். திரும்ப நம்மளே அதில் வந்து உடைச்சி நீங்கள் தொட்டியில் வச்சு கூட எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வெட்டி வச்சுருக்காங்களா? வேறு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. இங்கே பார், இங்கே இருந்து வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது. நீ தண்ணி எண்ணி பாச தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. உன் கொல்ல வரட்டு பூமியாக இருந்ததுன்னா கொண்டு போய் வச்சு சிறந்த விவசாயம். ஆடு மாடு கூட உள்ள மேயாது. அப்படி சொல்லு. நான் சோப்பு அது? ஆமாம், சோப்பு. இதான் வந்து நம்ம சப்பாத்தி களியில் செஞ்ச சோப்பு இது. ஆமாம், இது சப்பாத்தி களியை வந்து நாங்கள் ஜூஸு உள்ளுக்கு அந்த ஜூஸ் எடுத்து அதுலேருந்து செஞ்ச சோப்பு. இது நல்லா வாசம் இருக்கும், நல்லா மாய்ச்சர் கண்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி களி பவுடர் பார்த்தீங்கன்னா காமிச்சு பார்த்தீங்களா? பவுடரில் செஞ்சது. சூப்பர் அருமையாக இருக்குது. சப்பாத்தி களியில் வாசனையாக இருக்குண்ணா? நல்ல வாசனையாக இருக்குது. வாசனையாக இருக்கு. இது என்ன விலைக்கு நான் கொடுக்குறீங்க? இது நாங்கள் விலைக்கெலாம் கொடுக்கல, நாங்கள் இப்போ தான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுனா இது இருக்குது இப்படி தேய்ச்சா. இந்த சோப்பு போடுறதுனால என்னென்ன பயன்கள்? நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா பச்சையாக தேய்ச்சிங்களா? பச்சையாக தேய்க்காமல் உங்களுக்கு எப்படி ஜிலுஜிலுன்னு இருக்குது. அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா? மாய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லுவாங்க இல்லையா? அதுமாரி வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஆன்டி ஏஜிங், அந்த சுருக்கங்கள்லாம் வராது. உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. சரி, அப்போ நான் தான் குளிக்க போகிறேன். ஏற்கனவே குளிச்சிட்டிங்களா? போன வாரம் செஞ்சுருக்கேன். 1 மாதம் கழிச்சு அதை யூஸ் பண்ணுவோம்.
இன்னும் காயணும் கொஞ்சம் குலகலன்னு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இவர் வந்து இதுக்கு எவ்வளோலாம் பொருள்கள் போட்டு எவ்வளோ நாள் ஆகி எப்படியெல்லாம் தயாரிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தானே விலை வரும். ஏன்னா இப்போ பவுடருக்கே சொன்னார் காய வைக்கணும்னா 50 சப்பாத்தி கல்லி எடுத்தால் தான் முடியணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதோட விலையை வந்து தெரிய முடியும். அண்ணனோட நம்பர் வந்து நம்ம வீடியோலேயே வரும். அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுங்கள். சப்பாத்தி கல்லி வேணும்னாலும் சரி, சப்பாத்தி கல்லி பவுடர் வேணும்னாலும் சரி, இல்லை சோப்பு வேணும்னாலும் சரி, ஷாம்பு வேணும்னாலும் சரி. அந்த ஷாம்பு அண்ணன் தயார் பண்ணல, இப்போதைக்கு தான் தயார் பண்ணியிருக்காரு. முள் இல்லாத சப்பாத்தி கல்லியாகவோ சோப்பாகவோ இல்லை முள் இல்லாத சப்பாத்தி கல்லி பொடியாகவோ அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டிங்கன்னா அவரே வந்து கொரியர் போட்டு விட்ருவாரு. கொரியர் எடுக்கும் போது காசு கொடுத்துருங்க. கொரியருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொடுப்பீங்களா? வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுங்க. ஏதாவது டவுட்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணி எல்லா தகவலும் உங்களுக்கு அனுப்புகிறேன். வெப்சைட்டும் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாங்களா? நம்மளுக்கு வந்துண்ணா என்னதான் சமைச்சாலும் என்னதான் ஆரோக்கியமான பொருள் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு அசைவம் இல்லாட்டினா அன்றைக்கி பொழுது போன மாதிரியே இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதே சப்பாத்தி கல்லியை வச்சு ஒரு முட்டை புடிமா செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சுடலாண்ணே. கிரில் செய்யலாமே. இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். பொடி மாசம் கிரில் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும். அதோட சப்பாத்தி கிளி கிரில்லுண்ணா. அப்படியா? சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் ஒன்று அசைவத்தை விரும்புவோம், ரெண்டாவது காரசாரத்தை விரும்புவோம். இது ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு முள் இல்லாத சப்பாத்தி கல்லி முட்டை பொடி மாசு, முள் இல்லாத சப்பாத்தி கல்லி கிரில் பார்க்கலாம். அசத்துறோம். முள்ளில்லா கள்ளி முட்டை பொடி மாசானே இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் தானே பார்க்க போகிறோம். வாங்க உள்ள வாங்க பார்த்துடலாம். இவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா குழம்பிடுவாங்க. யார் நான் சொன்னேன்? ஆமாம், எவ்வளோ அருமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த அருமையாளுக்கு என்ன ஒரு இது கீழக்கணவாயில் தான் உட்காந்து அருமையாக வந்து இப்போ முட்டை பொடி மாசுக்கு தேவையானதை தான் பார்க்க போகிறோம். கடலை எண்ணெய், கடுகலப்பு, சீரகம், கறிவேப்பிலை, நல்லா நைஸாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா நச்சுன்னு நல்லா நறுக்கி வச்சது, சால்ட், உப்பு, பெப்பர் தூள், பொடி மாசுக்கு முட்டை, அதுக்கு கூடவே வந்து முள்ளில்லா முட்டைக்கோசு இல்லைண்ணா கத்தாழை, முள்ளில்லா கத்தாழைன்னு வந்து சொன்னா கள்ளி முள்ளில்லா கள்ளி சப்பாத்தி கல்லி. இந்த சப்பாத்தி கல்லியை சுத்தம் பண்ணி அதனுடைய வளவளப்பு தன்மை எப்படி போக்குறது அப்படின்றத பார்க்க போறீங்க. முள் இல்லாத சப்பாத்தி முட்டை பொடி மாசுக்கு முட்டையாக இருக்கிறத வெட்டி எடுக்க போகிறார். நேற்று வந்து சமைக்கும் போது அந்த தொக்கில் அந்த வளவளப்பு தன்மையோட சமைச்சான். ஆமாம், இன்னைக்கு பொடிமா செய்கிறேன். வளவளப்பு தன்மை இல்லாமல் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். தலையை வெட்டியாச்சு. சரி, க்ளீன் பண்ணும்போது அடியில் வெட்டிடுங்க. அப்புறம் சைட்லேயும் அப்படியே ஒரு வெட்டிடலாம். என்ன முட்டை மாசுக்கு அப்படியே பில்டிங்காக கட்டி வச்சுருக்கீங்க. இப்போ பாருங்கள், உடைக்கிறேன் பில்டிங்கை. என்ன கை காலெலாம் தேய்க்கிறீங்க? மூட்டு வலிலாம் போயிடும் உங்களுக்கு. காலைல இன்ச்சா வலிக்கும், அப்போ நடக்க சரியாக போயிருவாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி நைட்டு தூங்க போகும்போது அப்ளை பண்ணிட்டேன்னா போதும். கால் வெடிப்புக்கும், கால் பித்த வெடிப்புக்கும் இந்த மாதிரி தடவினீங்கன்னா சரியாயிடும். சுடு தண்ணி போட்டிங்களா? ஆமாங்க, இருக்கிற சமையலே ஈஸியான சமையல்லாம் முட்டை மாசுங்க. ஏன்னா அது வெங்காயமும் ஃபுல்லாக வதங்க தேவையில்ல, முட்டையும் ஃபுல்லாக வேகணும். அது இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்துலேயே முட்டை வெந்துடும். ஆனால் இந்த முள் இல்லாத சப்பாத்தி கல்லி அந்த வளவளப்பு தன்மை போக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுரேஷனை சொன்ன மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் சுடுதண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் பொடிமா செஞ்சிடலாம். அதனால் இப்போ சுடுதண்ணியில் நம்மளுடைய முள் இல்லாத சப்பாத்தி கல்லியை வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுறோம். ஆமாங்க, கிண்டி விட்டால் தான் அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகும். போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குஞ்சா பாருங்க. ஏற்கனவே பரவாயில்ல, வளவளப்பு தான். ஒரிஜினல் தேனை பார்க்கணும் இப்படி தான் பார்ப்பாங்க. அந்த கம்பி பதத்தில் வரணும், ஊற்றும் போது அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரி வரணும்னுவாங்க. இப்போ அப்படி தாங்க வந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். வளவளப்பு போயிடுச்சு. கீழே வந்து இந்த தண்ணியில் அதிகமாகவே வளவளப்பு இருக்குது. காயில் பார்த்துடலாங்க. ஓகேண்ணா, வளவளப்பே கிடையாது. இப்போ இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு இதை வந்து எப்படி பொடி மாசு செய்யலான்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி கல்லியை நல்லா ஒரு வேக்காடு கொடுத்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. இப்போ அதிலே நம்மளுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். முட்டை பொடி மாசுக்கு செக்கெண்ணெய், கடலெண்ணெய் 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. கடலெண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலைங்க
200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இப்போ நாங்கள் சொல்கிற அளவில் பார்த்தீங்கன்னா 2 முள் இல்லாத சப்பாத்தி கல்லி எடுத்துருக்கோம். 12 அதாவது 1 டசன் முட்டை எடுத்துருக்கோங்க. அதுக்கு உண்டான அளவு தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். முட்டை பொடி மாசுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அவிச்ச முள்ளு இல்லா சப்பாத்தி கல்லியும் உடைச்ச கோழி முட்டையும் எல்லாமே சேர்த்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து சரியான ஒரு டாப் டக்கரில் வந்து ஒரு பொடி மாசுக்கு வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. பேசுறதுலேயே ரொம்ப வதங்கிடும். முட்டையும் கல்லியும் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாத்திரத்தில் விட்டுச்சுன்னா திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணுங்க. கண்டிப்பாண்ணா. கடலை எண்ணெய். ஆமாங்க, ஏன்னா பொடி மாசு இல்லையா? அப்படி சேர்த்துட்டோம்னா அப்படியே நைஸாக மிளகாய் தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் சாரமாக சேர்த்து. கள்ளி போட்டதே தெரியலையா எங்கே இருக்குன்னு? எதுக்காக இருக்குங்க, இது பாருங்க. இல்லை டக்குன்னு காமிச்சோன்னா மக்களுக்கு தெரியாது. முட்டை பொடி மாசு தயார். அடுத்தது சாங் இல்லைங்க சொல்லிட்டேன், முட்டை பொடி மாசுன்ட்டீங்க. முள்ளெல்லாம் சப்பாத்தி கல்லி முட்டை பொடி மாசு வளவளப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக தயார் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே முள்ளெல்லாம் சப்பாத்தி கல்லி தந்தூரி செய்ய போகிறோம். எப்போ தந்தூரி செய்வாங்க, ஏன்னா இது வளவளப்போட இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான செய்முறையில் செய்ய போகிறோம். என்ன முள் இல்லாத சப்பாத்தி கல்லுக்கு பின்னாடி என்ன பண்ணுற? சும்மா அப்படியே அதை பாரு தந்தூரி பண்ண போகிறோம் இன்னைக்கு. அப்படியே அதை பாரு இவங்க எப்படிலாம் அழுவாக இருக்காங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தந்தூரி பண்ணுறோண்ணா. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? தேவையான பொருள் பார்க்குறோம். கல் இல்லாத சப்பாத்தி. கல் இல்லாத சப்பாத்தியா? முள் இல்லாத சப்பாத்தினா. மங்களகரமான மஞ்சத்தூள், குங்கும கலரில் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அரவை, முட்டை, எலுமிச்சம்பழம், உப்புண்ணே. என்னப்பா முழு தோலையும் உரிச்சிட்டிங்களா? ஆமாண்ணா, அப்படி இருந்தண்ணா இப்படி மாறிட்டேன். உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படி பச்சையாக இருக்கு இல்லையா, உள்ளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளுக்கு பாருங்க தான் தோலை உரிச்சோன்னா இன்னும் பச்சையாக இருக்குது. இன்னும் பச்சையாக இருக்குது. முள் எடுத்து தோல் உரிச்சாச்சு பார்த்துருப்பீங்க. இதை இப்போ கோடு போட்டுக்கிறோம். இந்த வாழை ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நரம்புகள் இருக்குண்ணே. அதே போல் இந்த சுற்றி ஓரத்தையும் வெட்டிடலாம். இப்படி எடுத்தால் தான் என்ன, எப்படி எடுத்து இப்படி போட்டால் தான் என்னவா? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சா? இருக்குங்க, நம்ம வண்டி தான் அடிக்கடி பஞ்சர் ஆகும். ஆனால் இதை போட்டோன்னே அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. கிராஸாக கோடு போட்டுக்கிறேங்க. ஏன்னா இப்படி நேராக வெட்டினோன்னு வைங்க, 2 பொழந்துக்கும். அது உள்ள மசாலாவை வச்சு திரிக்கணும்ப்பா. ஆமாம் ஓகே இருக்கா? இப்போ சொன்ன மாதிரி செருப்பு மாதிரி தான் இருக்குது. இல்லை செருப்பு செய்கிறாங்கன்னு சொன்னாங்களே. ஆமாம், அவர் வளைக்கும் போது தெரியுது செருப்பு அந்த ஃபீல் கிடைக்குது. மீனில் தான் டைமண்ட் கட் பண்ணுவீங்க, இதுலேயுமா? ஆமாங்க, கட் பண்ணா கரெக்டாக நம்மளுக்கு அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இந்த ஒரு பக்கம் மட்டுமே நம்ம கோடு போட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம சின்னதாக டைமண்ட் மாதிரி நாங்கள் கோடு போட்டுக்கோம். 2 பக்கம் கோடு போட்டோம்னா கண்டிப்பாக இந்த சப்பாத்தி கல்லி உடஞ்சிரும். ஸோ நம்ம மசாலா போடும்போது நம்ம அப்படியே கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு 2 பக்கமும் மசாலா கிடச்சிரும். முள் இல்லாத சப்பாத்தி கல்லியை நல்லா சுத்தம் பண்ணி கோடு போட்டு வச்சாச்சுங்க. இப்போ அதுக்கு மசாலா போட போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளுங்க. அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்புத்தூள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரவைங்க. கொஞ்சம் எலுமிச்சை சாறுங்க. இந்த மாதிரி புளிஞ்சிட்டு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 பிச்சு இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம் பாருங்க. வாயில் போட்டு ஒரு மட்டும் சைடில் போட்டு ஒரு முட்டை நாங்கள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோ வேற மசாலா. ராஜா கோழி முட்டையை கருவு கழிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இல்லைன்னா ஒரு குஞ்சு வந்துருக்குல்ல, இல்லை கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி. அது கண்டதை படித்து பண்ணிருந்தேன். ஆனால் இவர் என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ சமைக்கிறாரு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன செய்கிறாருன்றது தான் எனக்கு தெரிய புரிய மாட்டேங்குது. ஆனால் டேஸ்ட்டாக அதுக்கு தான் கவனமாக இங்கே பார்க்கணும். கண்ணு ஒன்று தெரியும். இன்னொரு பழமொழி இருக்குது, தெரியுங்களா? அது போச்சா? கழுவிட்டீங்களா? கழுவியாச்சுங்க. இது கோடு போடாத பக்கம் அடிப்பக்கமாக போக போகுது. அதுக்காக இந்த பக்கத்தை நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறோம்.
எல்லா இடமும் மசாலா போட்டாச்சுங்க. இது அப்படியே திருப்பிக்க போகிறோம். இலையில் மசாலா விட்டாதா? அதுக்காகத்தான் இப்படி வேலை பார்க்கறது. அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு அழுத்திடணுங்க. மசாலா போட்டு சும்மா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாய்லர் பேப்பரில் வச்சு சும்மா பக்காவாக கந்து தீயை ஏற்ற போகிறோம். வஞ்சர மீன் துண்டு மாதிரி இருக்குங்க. வஞ்சிர மீன் துண்டு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இதை அப்படியே கொண்டு போயிட்டு நெருப்பில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா 2 பக்கம் திருப்பி சுட்டு எடுக்க போகிறோங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த அணையிலே நல்லா தரமாக இருக்குங்க. இதில் கீழே வச்சிடுறோம். மேலே கொஞ்சம் குச்சிங்களை வச்சு கொளுத்திக்க போகிறோங்க. பார்த்துருப்பீங்க, முழு ஆட்டையே போட்டு சுட்டுருக்கோம். இப்போ முழு சப்பாத்தியை போட்டு சுடுறோம். பாயிலோட வண்ணமே மாறிடுச்சு சார். ஆமாங்க. நம்ம சகோதரர் சுரேஷ் அவர் வந்து என்ன சொன்னார்னா பச்சையாகவே சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நம்ம நேற்று பார்த்தோம்னா தொக்கா வச்சு சாப்பிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் வச்சுருக்கோம். இப்போ தந்தூரி மாதிரியே நம்ம எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம எடுத்து கூட சாப்பிட்லாங்க. பச்சையாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து இல்லாமல் ஒரு 3/4 பதத்தில் இப்போ எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்படியே மசாலாவோட சாப்பிடலாம். திருப்பிடலாமா சார்? கண்டிப்பாங்க. இந்த சைடே வந்திருக்கோம். கீழே நம்ம பொடி மாஸ் பண்ண நெருப்பு தாராளமாக இருந்துச்சு. சொம்புக்குள்ள கம்பு தொட்டா வம்பு. தொட்டா வம்பு. எறும்பு இருக்குமோ கம்புக்குள்ள? மனிதனை தொட்டால் அவன் உடம்பெல்லாம் ஃபுல்லாக வலிக்கிட்டு இருக்கும். கம்பளி பூச்சி, தேன் கூடு. தேன் கூடு. பதில் சொல்லுங்க. வெந்துருச்சு தெரியல உங்களுக்கா? எனக்கு தெரியும். சொம்புக்குள்ள கம்பை தொட்டா வம்பு. ஆமாம். தேலு. அது தேல். தேன் கூடு வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூடா இருக்கும். நம்ம அதை தேனை எடுக்கணும்னு சொல்லி கை விட்டா கண்டிப்பா நம்மளுக்கு வம்பு தான் மொத்தமும் கடிச்சிடும். இதை ஒத்துக்கலாம். ரெண்டாவது கம்பளி பூச்சின்னு சொன்னா அதை தொட்டோம்னா அதோட மேல இருக்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசன்னு இருக்கும். கம்பளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை தொட்டோம்னாலும் நம்ம உடம்புலாம் அரிக்கும், வம்புன்னு சொல்லலாம். தேலை நம்ம ஏன் போய் தொட போறோம்? அது எந்த சொம்புக்குள்ள இருக்கு? சொம்பு தேல் எங்கடா சொம்புக்குள்ள இருக்குது? தேலுன்னு தெரியுது, அது ஏன் நம்ம தொட போகிறோம்? அது கடிச்சாலும் வந்து அந்த இடம் தான் விறுன்னு தெரியாம சொம்புக்குள்ள கையை விட்டீங்கன்னா கொத்திருன்றான். அதைத்தான் சொல்ல வந்தேன். தெரியாம ஏன் சொம்புக்குள்ள கை விடுற? அதில் தண்ணி இருக்குது, என்ன வம்பு இருக்குதா? வம்பை போய் எப்படி எடுப்பா? இப்படி தானே எடுப்பா. உள்ள இருக்கிறது அதான் ரொம்ப கை உள்ள விட்டு இப்படி எடுக்கிறதா? அவன் அப்படித்தான் பாப்பா. கை பிடிலாம் தொட மாட்டேன். தெரியாத அவனுக்கு. தம்மு ரெடி ஆயிடுச்சு. தம்மு ரெடி ஆச்சு. தம்மு பாயில் பேப்பரில் தம்மு எல்லாம் பாயில் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இந்நேரம் நம்ம சப்பாத்தி கல்லி இந்த மசாலால நல்லா வெந்து வந்திருக்குன்ற நம்பிக்கையோட இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறாங்க. நல்ல ஹீட்டா இருக்கு. இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா கருகாம இருக்கும் பாருங்க. சுத்தமா கருகலிங்களா? ஆனா உள்ள கறி இலை பாருங்க. நல்லா ஃப்ரீயா இருக்குமா சார்? கை வைக்க முடியல பாருங்க. அவ்வளோ அவசரம் அவனுக்கு. சப்பாத்தி கல்லி முட்டை வறுவல். முட்டை பொடி மாஸ் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த சப்பாத்தி கல்லியோட சுவை முழுசா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்துதான் நான் இதை கொடுப்பேன். ஏன்னா இதை கொடுத்தேன்னா நம்ம ஆளுகள் அசைவம் பார்த்தாலே ஆசையா வந்து புடுங்குவாங்க. கண்டிப்பா அங்கே எடுத்துட்டாங்க. சொன்னது காதல் விழா. அட்டகாசம். சப்பாத்தி மசாலா சாப்பிடும்போது வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் துவக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். சுட்ட பிறகு அது ஒரு சுகமாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது, மருத்துவ குணமான ஒரு ஃபீல் தெரியுது. அதில் நல்லா காரம் மசாலா சும்மா அருமையாக முறையாக வெட்டி ஏற்றிருக்காரு மாஸ்டர். சூப்பராக இருக்குதுண்ணா. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா வெந்து போச்சு. இதில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை காட்டுது. மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது காரம் அந்த புளிப்புத்தன்மை அப்படியே எதமாக இறங்குது. சும்மா சுவை வந்து அப்படியே அள்ளுது. சப்பாத்தி கல்லி தந்தூரி சும்மா சுகமாக இருக்குது. உடம்புக்கு மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது, நிறையா சொல்லலாம். தந்தூரி முதல்ல சாப்பிட்றீங்க. 4 தோட்டம் சேர்த்து வளர்றேண்ணா. முள்ளில்லா சப்பாத்தி தந்தூரி இப்போ தான் முதல் சாப்பிட்றேன். உண்மையாலுமே அந்த லெமன் ஃப்ளேவரு அந்த மசாலா ஃப்ளேவரோட சாப்பிடும்போது சொல்கிற மாதிரி கொஞ்சம் புளிப்பு, அந்த புளிப்பு தான் டேஸ்ட்டு. எப்படி எனக்கு பிடிக்காது, ஆனால் வந்து புளிப்பு எப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லைங்க. எலுமிச்சை சாறு வந்து சேர்த்தோம் இல்லையா? அந்த எலுமிச்சை சாறு கண்டிப்பாக இந்த மாதிரி புளிப்பு நம்மளுக்கு வரணும். இப்போ கோழிக்கறியாக இருந்தால் அதுக்குன்ட்டு ஒரு சுவை இருக்கும்.
அதே போல் மீன் வந்து அதோட சுவை இருக்கும். இது வந்து சப்பாத்தி களி எந்த வித ஒரு சுவையும் இருக்காது, அந்த ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புளிப்பு தேவை. போலாமா? எங்க போலாம்? விடாம போங்க வரோம். போங்கப்பா. போங்க.